ஆர்சிபி அணியிலிருந்து விலகிய விராட் கோலி சற்று முன் மெகா ஏலத்திற்கு பிறகு அதிரடி மாற்றம். அதாவது இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் 2025 ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான வீரர்களின் மெகா ஏலமானது கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் நடைபெற்று முடிந்தது. இந்த மெகா ஏலத்தில் பங்கேற்ற அனைத்து அணிகளும் தங்களுக்கு தேவையான வீரர்களை போட்டி போட்டு மெகா ஏலத்தில் தேர்ந்தெடுத்தது ரசிகர்கள் மத்தியிலும் அதிகளவு கவனத்தை ஈர்த்து வந்தது. அந்த வகையில் இந்த மெகா ஏலத்தில் இதுவரை ஒருமுறை கூட ஐபிஎல் கோப்பையை வெல்லாத ஆர்சிபி அணியானது அதிக இந்திய வீரர்களை குறிவைத்து வாங்கி தங்களது அணியை வலுப்படுத்தி உள்ளது. அதோடு கலவையான அளவில் வெளிநாட்டு வீரர்களையும் வாங்கி உள்ளதால் அந்த அணியின் ரசிகர்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த நிலையில்தான் இந்த 2025 ஆண்டிற்கான மெகா ஏலத்தின் போது முன்னணி வீரரான விராட் கோலி தினேஷ் கார்த்திக்குடன் தொலைபேசி தொடர்பில் இருந்தது குறித்து அந்த அணியின் நிர்வாக இயக்குனர் சில சுவாரஸ்யமான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து பேசிய அவர் கூறும்போது, இந்த முறை ஆர்சிபி அணியானது நட்சத்திர வீரர்களுக்காக அதிக தொகைக்கு செல்லாமல் இந்திய வீரர்களை குறிவைத்து வாங்க நினைத்தது. ஏனென்றால் சின்னசாமி மைதானத்தில் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களை வாங்க வேண்டும் என்று கருதியே வெளிநாடு வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்திய வீரர்களை அதிகளவில் வாங்கியது. அதன் காரணமாகவே சித்தேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், கிருணால் பாண்டியா, ரசித் தார் என பிளேயிங் லெவலில் விளையாடக்கூடிய சிறப்பான வீரர்களை வாங்கியுள்ளது ஆர்சிபி அணி. அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வீரர்களான லிவிங்ஸ்டன், பில்சால்ட், ரொமாரியோ, ஷெபர்ட் டீம், டேவிட் ஆகியோரை வாங்கியுள்ளது. இந்த ஏலத்தின் போது தினேஷ் கார்த்திக் பங்கு அதிகம் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதே போலதான் மெகா ஏலத்தின் போது தினேஷ் கார்த்திக் விராட் கோலியிடம் தொலைபேசி தொடர்பில் இருந்தார். அவரது ஆலோசனைப்படியே அணிக்கு தேவையான வீரர்களை அணி வாங்கியுள்ளது. மேலும் ஒரு சில வீரர்களை நாங்கள் அணியிலிருந்து இழந்து விட்டோம். ஆனாலும் அடுத்த 3 ஆண்டுகளை கணக்கில் கொண்டு மிக சிறப்பான முடிவை நாங்கள் எடுத்துள்ளதாக நினைக்கின்றேன். நிச்சயம் சின்னசாமி மைதானத்திற்கு தேவையான வீரர்களை அணிக்குள் எடுத்து வந்துள்ளதாகவும் நினைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் ஆர்சிபி அணி தற்போது கேப்டனை நியமிப்பதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறார்கள். இதில் கேப்டனாக விராட் கோலி நியமிப்பதற்கு அதிகளவு ஆதரவு இருந்து வந்தது. ஆனால் விராட் கோலி எனக்கு கேப்டன் பொறுப்பு வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஏனென்றால் கேப்டன் பொறுப்பில் இருந்தால் தன்னால் பேட்டிங்கில் கவனம் செலுத்த முடியாது. இதனால் அணி வெற்றி பெறுவதற்கான முக்கியத்துவத்தை என்னால் கொடுக்க முடியாது என்ற ஒரே காரணத்தினால் தனக்கு கேப்டன் பதவி வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இதற்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்து வருகிறது. நீங்கள் தான் கேப்டனாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இதனால் கோபமடைந்த விராட் கோலி ஆர்சிபி அணியிலிருந்து விலகிவிடலாம் என்ற முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக ஐபிஎல் போட்டி நடப்பதற்கு முன்பாக ஆர்சிபி அணியிலிருந்து விராட் கோலி அதிகாரப்பூர்வமாக விலகுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி விராட் கோலி விலகினால் அவர் சிஎஸ்கே அணியில் இணைவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி அணியிலிருந்து விலகிய விராட் கோலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.